இதுதான் அந்த போர் நடத்திட்டு இருக்காரு இல்லையா, ஈரானுக்கு எதிரான போர் வந்து அவர் எடுத்த முடிவு வந்து 1ஆம் தேதியோட எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இந்த பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய நான் பார்க்குறோம், நிறைய செய்திகள் பார்க்குறோம். அவங்களுடைய அட்டாக் மெத்தட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க நியூக்ளியர் பாம்பை எடுத்தீங்கன்னா நாங்க எடுப்போங்கிறாங்க. யாரு? ரஷ்யா, சைனா, வடகொரியா. இந்த 3 நாடுமே நீங்க ஏதாவது நியூக்ளியர் பாம்பு எடுத்தீங்க, அந்த ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நாங்க அமெரிக்காவில் வந்தே போடுவோங்கிறாங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம வந்து நம்மகிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் நம்மகிட்ட இருக்கு. அதனால வந்து நம்மளை வந்து சுத்தி இருக்கிற ஆட்கள், நமக்கு பெரிய பெரிய ஆட்கள் கூட இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு ஈரானுக்கு. அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பொருளாதார இழப்பு, உயிர் இழப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் சமாளிக்கிறாங்க, சமாளிச்சு போராடிக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் தன்னுடைய தேவையை, தன்னுடைய வெயிட்டை காட்டுறது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கான பண்ற வேலை தான். மரண பயத்தை காமிச்சிட்டா பரமாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்காங்கிற ஒரு ஏகாதிபத்தியத்தை, அமெரிக்காங்கிற ஒரு பெரிய வல்லரசை வந்து ஆட்டம் காமிச்சிட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், மே 1 இது வெறும் ஒரு டேட்டாவும் மட்டும் பார்த்துட முடியாது. இது வந்து ஒரு தேதி அப்படின்னு கடந்தும் போயிட முடியாது. ஆனா இந்த ஒரு தேதி வந்து அமெரிக்காவோட அந்த ஒரு வரலாற்றையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முக்கியமா வந்து கச்சா எண்ணெயோட நிலவரம், அதையும் சரி இந்த போரையும் சரி மாற்றக்கூடிய ஒரு நாளா பார்க்கப்படுது. என்னது செய்யுது? மே 1 உலக தொழிலாளர் நாள், தொழிலாளர் தினம். தமிழ்நாட்டில் நடிகர் அஜித்குமார் பிறந்த நாள் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட, குறிப்பாக இந்த போர், இந்த சமீப காலமா ஈரான் அமெரிக்காவுக்கான இந்த போருக்கான ஒரு டெட் எண்ட் வருது 1ஆம் தேதி. அதாவது அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கான தனி அதிகாரம்ங்கிறது, ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு போரை நடத்துறதுக்கு 1 மாதம் வரைக்கும் தான் அதனுடைய வேலிட்டி. ஓடிபி மாதிரி நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரசிடென்டா இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு போரை தொடுக்கிறாரு, இல்லாட்டி ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு, ஒரு ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறாருன்னா, அவர் 2 ஹவுஸ் இருக்கு. நம்ம தான் இந்தியா மாதிரி மேல் சபையில் காங்கிரஸ்னு ஒன்று இருக்கு, 2 ஹவுஸ் இருக்கு. அந்த 2 ஹவுஸில் ஒப்புதல் வாங்கணும், வாங்கி தான் இது பண்ண முடியும். ஆனால் தன்னிச்சையாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு, ஒரு போரோ இல்லை ஒரு தாக்குதலையோ தொடுக்கிறாரு, இல்லை ஒரு நாட்டின் மீது ஏதாவது ஒரு படையெடுக்கிறாரு, ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வர்றாரு, ஒரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அது 1 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும். அதற்கு போய் அதை கண்டினியூ பண்ணுறாரா இருந்தால் இந்த 2 ஹவுஸ்லையும் ஒப்புதல் வாங்கணும். 2 ஹவுஸ்லையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா தான் அதை வந்து கண்டினியூ ஆக முடியும். இதுதான் அந்த இந்த இப்போ போர் நடத்திட்டு இருக்காரு இல்லையா, ஈரானுக்கு எதிரான போர் வந்து அவர் எடுத்த முடிவு வந்து 1ஆம் தேதியோட எக்ஸ்பைரி ஆயிடுது. 31ஆம் தேதி நைட்டோட எக்ஸ்பைரி ஆயிடுது. 1ஆம் தேதி நைட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அதை வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த சட்டம் வந்து செல்லுபடியாகாது. இப்போ 2 ஹவுஸ்லையும் வந்து ஒப்புதல் வாங்கினா தான் திருப்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரா, இல்லை அதை வித்ட்ரால் பண்ணிட்டு திருப்பி அமெரிக்காவுக்கே அவங்க போகிறாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரேபியன் சி அந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே ஈரானை சுற்றி நிறையா டேங்க்ஸ் நிப்பாட்டிருக்காங்க. நம்ம ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குது, அப்புறம் வந்துட்டு டபிள்யூ புஷ்ஷோடைய பேரில் ஒரு ஷிப் இருக்குது. இதெல்லாம் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த அந்த பீரியட் முடிஞ்சு இவர் வெளியில் போகிறாரா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடி அடிச்சுட்டு போவாராங்கிறது தெரியல. ஆனால் இந்த பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுடைய நான் பார்க்குறோம், நிறைய செய்திகள் பார்க்குறோம். அவங்களுடைய அட்டாக் மெத்தட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கன்னி வெடிகள் பூமியில் வச்சுருப்பாங்க, தண்ணிக்குள்ளே வச்சுருக்காங்க பூமி கன்னி வெடிகளை. அது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. அதை ஆப்ரேட் பண்ணுற சிஸ்டம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. அதாவது பூமியில் இருக்கும், அதை வந்து ஒரு கப்பல் வர்றப்ப அது மேலே ஏறி வந்து அடிச்சு திருப்பிக்குள்ளே போகிற மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்களாம். சினிமாவில் பார்க்குறப்ப பூமி அந்த தண்ணிக்குள்ளே அங்கங்கே கன்னி வெடிகளை போட்டுட்டு அதோடைய ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம கேம் விளாட்ற மாதிரி, அந்த மாதிரி பரவலாக பல இடங்களில் வந்து கடலுக்குள் இந்த கன்னி வெடிகளை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து போர் வந்து எந்த பக்கம் உள்ளே வர்றதுன்னு தெரியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அணுமின் நிலையங்கள், பெட்ரோல் எடுக்கக்கூடிய நிறுவனங்களில் இவர் அட்டாக் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறேன். நியூக்ளியர் பாம்பு யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கூட யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூக்ளியர் பாம்பை எடுத்தீங்கன்னா நாங்கள் எடுப்போங்கிறாங்க. யார்? ரஷ்யா, சைனா, வடகொரியா. இந்த 3 நாடுமே நீங்கள் ஏதாவது நியூக்ளியர் பாம்பு எடுத்தீங்க, அந்த ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா
நாங்கள் அமெரிக்காவில் வந்தே போடுவோங்க. நாங்கள் இங்கேருந்து போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட எஃபெக்ட் இருக்குது, நாங்கள் 3 பேர் சேர்ந்து போடணும். ஏற்கனவே இந்த கிங் இருக்கானே, அவன் மேலே ஒரு பெரிய கண் வச்சிருக்காங்க உலகமே. அவன் என்ன பாம்பு வச்சிருக்கிறானோ என்ன வச்சிருக்கானன்றது தெரியல. அவன் உலகத்தை எந்த நாட்டுக்கும் கட்டுப்படாமல் தனி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறான். அவனுடைய முக்கிய தொழிலே இந்த அணுகாயுதம் தயாரிக்கிற வேலையை தான் வச்சுக்கிறான்னு வச்சுங்களேன். அவனுடைய செயல், அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. இந்த கருநாக பாம்புடைய ரத்தம் குடிக்கிறது அப்படி இப்படின்னு நிறையா அவனை பற்றின செய்திகள் வருது. திடீர்னு அவனை மாதிரி 2 பேரும் செஞ்சு வச்சிருக்கான்றாங்க. பார்த்தா அவர் இறந்து போயிட்டான்னு வெளியில் கிளப்பி விட்டானுங்க. அது மர்ம தேசம். அது மர்ம தேசம் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா, உண்மையான மர்ம தேசம் அவன் தான். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஆள். அந்த டேஞ்சர் பார்ட்டி இங்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த நண்பனை தொட்டு பாரு, நான் ஏதாவது பண்ணி விட்டுருன்றாப்புல. என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதாவது இப்போ சண்டைக்கு வர்றானா 2 பேரும் 2 கத்தியை கொண்டு வந்தா 2 பேரும் சண்டை போடலாம். நீ என்ன ஆயுதத்தை வச்சிருக்கேன்னு தெரியலையன்ட்ட. கையிலேருந்து ஆயுதம் எடுக்கிறியா? முந்தையெல்லாம் வந்து இந்த ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ இந்த பிளேடு இருக்குல்ல, பிளேடை கடிச்சு ஒரு டக்குன்னு பாம்பே ஸ்டைல். அது ஒரு ரவுடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான ஆள் தாக்குறாங்க, பிளேடை கடிச்சு இந்த இடத்துல வச்சு டப்புன்னு துப்பிட்டு ஓடிடுவாங்க. மூஞ்சி ஃபுல்லாக ஒட்டிடும், அவங்க நிலை தெரிய மாறிடுவாங்க. அதுக்கு பிறகு வெட்டுவானுங்க. பாம்பேயில் அது மாதிரி முந்தியில் நடக்கும். அது ஒரு டைப் ஆஃப் இது. அந்த மாதிரி இவன் என்ன கையில் வச்சிருக்கான்னு தெரியல. இப்போ அவன் ஒரு டேங்க் கொண்டு வந்து இவன் டேங்க் கொண்டு நேரத்தில் அடிக்கலாம். இவன் என்ன வச்சிருக்கான், எங்கேருந்து போடுறான் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் வந்து களத்துக்கு வந்துட்டான். இப்போ நீ வந்து ஈரான் மேலே ஏதாவது நியூக்ளியர் போட்டினா நான் இறங்குவேன் களத்துக்குங்கிறான். நான் இறங்குவேன்னா அங்கே அடிக்கிறல, யூஎஸ் வரைக்கும் வருவாங்கிறான். ரஷ்யாவும் இந்த பக்கம் நிற்குது, சைனாவும் நிற்குது. அப்போ இது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ். ஒன்று நம்மளாம் அந்த இது முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வித்ட்ரால் பண்ணுறதா, இல்லை போகிறப்ப அடிச்சுட்டு போகிறதா, அடித்தா வேற ஏதாவது ஆயிருமாங்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கிறார் தலைவர். அதனால் நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம வந்து நம்மகிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் நம்மகிட்ட இருக்குது. அதனால் வந்து நம்மளை வந்து சுற்றி இருக்கிற ஆட்கள், நமக்கு பெரிய பெரிய ஆட்கள் கூட இருக்காங்க. அதில் இப்போ ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஒரு கேம் மாதிரி அதை விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஈரான் பற்றி ஒன்று பார்க்கணும். இப்போ ஈரான் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்க அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து மற்ற நாடுகள் வாங்க தயாராகவும் இப்போ இல்லை. ஆனால் இப்பவும் தாக்கு பிடிக்கிறாங்க. இந்த ஒரு போரால எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க சார்? இப்போ இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய வருமானத்தை கண்டுபிடிச்சிட்டான் ஈரான். இது அந்த ஆர்மூஸ் அதை மட்டும் வச்சுமே அந்த நாட்டில் ஒரு பெட்ரோல் முழுவதுமாக அந்த நாட்டில் போயிடுச்சு. எந்த விதமான வருமானமும் இல்லை. இந்த டோல்கேட் போட வசூல் பண்ணுறான் பாருங்க கடல்ல, இது மட்டுமே பல லட்சம் கோடி வருன்றானுங்க. அது வரும்னு சொல்றாங்க, இன்னும் ஆரம்பிக்கல. வாங்கிட்டு இருக்கான் இப்போ ஆல்ரெடி பல நாடுகளில். இப்போ இந்த கப்பல் போனால் டாக்ஸை போட்டு போன்றான், நான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கேன், காசை கொடுத்துட்டு போன்றான். இப்போ அது என்ன ஆச்சுன்னா, இனிமேல் வந்து அதை சிவியராக பண்ண போகிறான். அப்படி பண்ணாங்கன்னா அந்த வருமானம் மட்டுமே பல லட்சம் கோடிகளுக்கு தாண்டி போகிறான். இப்போ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கா. இதில் வருமானம் வாங்கி இது பழக ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் கப்பல் போகணுமா, எனக்கு காசை கொடுத்துட்டு போன்ற மாதிரி அவன் வந்து ஒரு கட்டையை போட்ட பிறகு இங்கே அங்கே ஒரு சிக்கலாக இருக்குது. பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு ஈரானுக்கு. அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் சமாளிக்கிறாங்க, சமாளித்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல அமெரிக்கா பற்றி ஒன்று பார்க்கணும். சரி, ஏன்னா அமெரிக்காவோட துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் என்ன சொன்னார்னா, அமெரிக்கா கிட்ட வந்து ராணுவ கிடங்குகள் வந்து ராணுவ ஆயுதங்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராணுவ பாதுகாப்பு செயலாளர் திரு ஹேக்ஸ்டேத் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட வந்து பல ஆண்டுகள் போர் செய்யக்கூடிய ஆயுதங்கள் எங்க கிட்ட கண்டிப்பா இருக்கு, நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தர் இப்படி சொல்ற துணை அதிபர், இன்னொருத்தர் இப்படி சொல்றாரு. அமெரிக்கால இப்ப எப்படி சார் இருக்கு? அமெரிக்காவில் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவு. ரெண்டாவது ஆயுதங்களும் அந்த அவர் சொல்றதுதான், அந்த துணை அதிபர் சொல்றதுதான், வான் சொல்றதுதான் ஏறக்குறைய அது உண்மையாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பல நாடுகளுடைய போர் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது அவங்க ஆயுதங்கள் லூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பெருசா வந்து ஆயுதங்களும் இப்போ விற்கல. ஏன்னா இவங்க தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய மெயில் தொழில் எல்லாருக்கும் தெரியும், ஆயுதம் ஏற்றுமதி தான். வெளி நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணல. இவங்க தான் இந்த போருக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்க சொல்ற அந்த வேன் சொல்ற விஷயம்தான் சரியாக இருக்குன்னு நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். ஆனால் அவங்க உள்ள என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி நம்மளுடைய கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லாதையா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நம்ம சீக்ரெட் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க கிட்ட முரண்பட்ட கருத்துக்கள் ரெண்டு இருக்குங்களே. ஆமாம் இருக்கு. அவரும் ரியாலிட்டி சொல்லியிருக்கிறாரு, அவங்க வந்து பாதுகாப்பை சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இதுக்கு இடையில வந்து சீனா வந்து தங்கிட்ட இருக்க சல்ஃபூரிக் ஆசிட் ஏற்றுமதியும் குறைச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து ஸ்டாப் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து எங்ககிட்ட இருக்க தங்கத்தை வந்து அங்கே ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு. இந்த போர் காரணத்துல ஒவ்வொரு நாடுகளுக்கும் முக்கியமான சோர்ஸை நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னு சொல்றது ஒரு விதமா பிளாக்மெயில் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? இல்லை, உலகமே ஒரு சைக்கிளிங்ல தான் இயங்கிட்டு இருக்கு. சரி, ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கலாம். நமக்கு இந்தியா வந்து எல்லா வளமும் இருக்கு நம்மகிட்ட. ஒரு நாட்டை சார்ந்து நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. பெட்ரோல் மட்டும்தான் நமக்கு வந்து
ஒரு 60 to 70% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மீதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. விவசாயம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. நம்ம எதையுமே இம்போர்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை, தேவையில்லை. ஆனால் பெட்ரோல் மட்டும் நமக்கு தேவைப்படுது. ஒரு 60%க்கு மேலே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தோம். மிடில் ஈஸ்ட்டுகளுக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்க மாட்டோம், அரிசி ஏற்றுமதி பண்ண மாட்டோம், காய்கறிகள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம், பழங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரமே பிரச்சனை. அவன் பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணாமல் போயிட்டான்னா நமக்கும் இங்கே பெரிய சிக்கல். ஏன்னா பெட்ரோல் தொட்டு தான் மற்ற எல்லாமே இன்னைக்கு போகுது. அப்படிங்கும்போது உலகமே ஒரு சைக்கிளிங் தான். இப்போ அவங்க வந்து வெயிட்டை காட்டுவாங்கல்ல, என்கிட்ட பெட்ரோல் இருக்கு தரமாட்டேன். இப்போ ஒன்றும் கிடையாது. ஹார்மோஸை வச்சுக்கிட்டு தான் மாட்டம் காட்டுறான். அவன் அடி வாங்கியிருக்கிறான், எல்லாம் போயிருக்கு. அவன்கிட்ட இருக்க ஒரே கீ பாயிண்ட் வந்து ஹார்மோஸ் தான். அப்போ எதுவும் உள்ளிட மாட்டேன். அப்போ தானே அவன் நம்புறானுங்க. யாருக்கு என்னென்ன பலமாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தன் நாட்டை வந்து அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காம அவங்களுடைய வலிமையை காட்டுறதுக்கான நேரமாக இப்போ இருக்குது. அதை தான் வந்து ரஷ்யாவில் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் பண்ணுறாங்க, சைனாவில் பண்ணுறாங்க, ஈரான் வந்து இந்த ஹார்மோஸை வச்சு பண்ணுறான். அப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய தேவையை, தன்னுடைய வெயிட்டை காட்டுறது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கான பண்ணுற வேலை தான் இருக்குது. சரி, இது இன்னொன்னும் புரிஞ்சுக்கலாம். இது இந்த டைம்ல வெயிட்டை காட்டுறாங்க, அதையும் தாண்டி இந்த போர் இன்னும் வந்து அதிகமாக போகலாம், அதனால ஒரு பாதுகாப்பின் அடிப்படையில் இப்படி வந்து சேமிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாமா? அப்ப இந்த போர் இன்னும் அடுத்த கட்டம் நோக்கி போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு போகாது. ஏன்னா ரெண்டு தரப்புமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. உலக நாடுகள் இந்த போரை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. பல ஐநா சபை மாதிரியான போன்ற அமைதி பேச்சுவார்த்தை குழுக்கள்லாம் வந்து நிப்பாட்டிடுவோம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பாக இருக்குது. நம்ம இன்னும் பெருசாக பாதிப்பு இல்லை. நமக்கு ஜூனுக்கு மேலே அந்த பாதிப்பு இருக்குன்றாங்க. எரிபொருள் தட்டுப்பாடு இப்போ வந்து கேஸ் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்கிறாங்க. இது வந்து ஜூன் வரைக்கும் போச்சுன்னா இன்னும் கடுமையாக பாதிப்பு ஏற்படும் பார்க்குறாங்க. நமக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு தான். மற்ற நாடுகளில் உணவே தட்டுப்பாடு. இப்போ இலங்கை எடுத்துக்கங்க, இலங்கையில் வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அப்போ வந்து எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுறப்ப எங்கே இம்போர்ட் பண்ண முடியாது. எல்லாமே அங்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படிங்கும்போது உலகமே இது வந்து முடங்கி போகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அப்போ இது எல்லா நாடுகளுமே இதை வந்து சீக்கிரம் வந்து முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால சீக்கிரம் முடிச்சிருவாங்க, இதுக்கு மேலே தொடராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அடிப்பாட்ட பாம்பு சும்மா இருக்காதுல்ல, அது மாதிரி அமெரிக்கா வந்து இதோட முடிச்சுக்கிறாது. கேப் விட்டுட்டு திருப்பி அடிப்பாங்க. அமெரிக்காவினுடைய மரண பயத்தை காமிச்சிட்டான் பரமாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்காங்கிற ஒரு ஏகாதிபத்தியத்தை, அமெரிக்காங்கிற ஒரு பெரிய வல்லரசை வந்து ஆட்டம் காமிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது அதுக்கு வந்து பழி வாங்காம விட மாட்டாங்க. அது நேர காலம் பார்த்து, சூழ்நிலை பார்த்து ஆற போட்டு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த போரை முடிவு கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, லாஸ்ட் கொஸ்டின். அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க வட்டி விகிதம் அதிகமாக ஆக்கியிருக்காங்க. இது வந்து உலகளாவே ஒரு பொருளாதாரத்தை வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அதை பற்றி இல்லை, அந்த வட்டி விகிதத்தை அதிகரிக்க அமெரிக்கா தான் உலகத்திலேயே அவங்க வந்து நோட் அடிக்கிறாங்க. என்ன நோட் அடிச்சு அவங்களுக்கு ஃபண்டு இல்லைன்னு வச்சுங்க, பணம் இல்லைன்னு வச்சுங்க, அவங்க உடனே நோட்டை வந்து அடிச்சுக்கலாம். அதை வச்சு தான் உலகத்தினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்குது. உலகத்தினுடைய பொருளாதாரம் எதை தீர்மானிக்கிறாங்க? பெட்ரோலும் தங்கமும். அப்போ உலகத்தினுடைய இன்ட்ரெஸ்டையும் தீர்மானிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இதுதான். அப்போ இவங்கள்ட்ட இருப்பு குறைஞ்சிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஏற்றுவாங்க. அங்கே ஏற்றுறது உலகம் முழுக்க எதிரொலியும். இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் சார்? இதே தங்க விலை ஏறும். நமக்கு நேரடியான பாதிப்பாளரையும் தங்க விலை ஏறும். தங்க விலை ஏறினப்ப டாக்ஸ் ஏறும். அப்போ அதில் வந்து அதை சுற்றி நடக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் பாதிக்கும். வாங்கக்கூடிய திறமை நம்ம சிம்பிளாக யோசிப்போமே. இப்போ தங்கம் அதிகம் வாங்குறவங்க குறைச்சிக்கிறாங்க. அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் பாதிக்கும். வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பாதிக்கும். அப்படி ஒன்றத்தோடு அப்படி உள்ள போகும். அப்போ இந்த அமெரிக்காங்கிறதான் பொருளாதாரத்தினுடைய ஒரு ஹப்பா இருக்கு. பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அதை உடைக்கணும்னு தான் சைனாக்காரன் பாடுபடுறான். நான் வந்து என்னுடைய யுவானில் வாங்குன்றான் எல்லாத்தையும், இல்லையா டாலரில் வாங்குன்றான். அவன் டாலராக யுவானை அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சண்டை காரணமே அதுதான். நீங்கள் அப்படியே ரூட்டை பிடிச்சி போனீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா வார் அப்படிங்கிறது பெட்ரோல் எந்த படத்தில் வாங்குறது? டாலரில் வாங்குறது, யுவானில் வாங்குறது. ரெண்டு பேர் தான் போட்டி. ரெண்டு பேர் தான் போட்டி. இந்த போட்டிக்குள்ளதான் இவ்வளவு பஞ்சாயத்து. அப்ப அவங்களுடைய இதுக்குள்ளே தக்க வச்சுக்கிறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்குது. நன்றி சார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரை பத்தியும், இப்ப இருக்க அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட் என்ன, ஈரான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, May 1 என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயம் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.